அவனை பார்க்குறீங்களா என்ன பண்ணுறான்னு? காற்று வாங்கிட்டே ஜாலியாக பார்த்து பார்த்து ஜாலியாக உட்காந்து வந்துருக்காரு. காற்று வாங்கிட்டு வராரு. ஜாலியாக இருக்கும். A few moments later. வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். 5 minutes later. ஊசி போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரையே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 1 hour later. ஊசி போட்டாச்சு. ஊசி எடுக்கிறது சார் அப்படியே ஊசி போட அதனால வீடியோ எடுக்கல. கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப மூஞ்சியா வாடி போச்சு. எனக்கு பாவமா இருந்துச்சு. ஊசி ஏகப்பட்டது வாங்கியிருக்கு. போகிற வழியிலே கண்டினியூ பண்ணிட்டு நிற்கிறோம். அப்போ வந்து சாமான் வாங்கிட்டு இருப்பாங்க. டிப்ரெஷன் போயிட்டாரு. எப்படின்னா அந்த ஒரு वीडियो சொல்லுவாங்க डिप्रेशन அந்த மாதிரி ஆயிட்டாரு. डिप्रेशन ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டே मैं डिप्रेशन में रहता हूँ हमेशा. अभी मैं डिप्रेशन में हूँ, माँ कसम. மாத்திரை வர சொல்லிட்டாங்க. मैं डिप्रेशन में रहता हूँ हमेशा. सिर में दर्द रहता हो. ஊசி போட்டு சார்ஜ் வேறு லோவாக இருக்கனால ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆக மாட்டேங்குது. நேரமா என் கால் மேலே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வந்து நம்ம ஊருக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வந்துட்டோம். வண்டி ஏற்றிட்டாங்க. அவ்வளோதான். நிற்கிறா வாக்கிங் கிடையாது. வா அப்போதே போயிட்டோம்ல. வா ஊசி படுக்கல படுத்து தூங்க. வா Emotional damn it. இன்னைக்கும் இவனை கட்டு போட்டாச்சு. நல்லபடியாக ஊசியும் போட்டாச்சு. இவனுக்கு செகண்ட் வேக்சினேஷன் முடிஞ்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா நாளைக்கு காலையில் பூச்சி மாத்திரை கொடுக்கணும். இந்த இதில் கலந்து இவனுக்கு கொடுக்க போகிறோம். நாளைக்கு வேறு இவனுக்கு இதை வந்து நம்ம பாலில் கலந்து இல்லை, ஃபஸ்ட்டு பாலில் கலந்து மாத்திரை கொடுக்க பூச்சிக்காக கொடுத்தாங்க. முடிக்க வேலை. அதனால் இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் மாத்திரையை தூளாக்கி கலந்து நாளைக்கு காலையில் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ நாளைக்கு வரும். அடுத்து நாளைக்கு பார்க்கலாம்.